வந்த வேலையை மொத்தமா மறந்துக்கிட்டு கிடைச்ச வேலையை பார்க்கக்கூடிய பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வடிவேல். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் நகைச்சுவை உலகத்தோட முடிசூடா மன்னனா இருந்தவர் தான் வடிவேல். இவரை மாதிரி ஒரு காமெடியன் இனிமே வரப்போறதே கிடையாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்பப்போ சில படங்கள்ல சில நிமிஷத்துக்கு மட்டும் சீரியஸான காட்சிகள்ல நடிச்சிருந்தாலும் வடிவேலை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி நடிகர் தான். அவர் குணச்சித்திர நடிகரோ இல்ல சீரியஸான நடிகரோ கிடையாது. அப்படி போயிட்டு இருந்த வடிவேலோட கெரியரை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி வடிவேல் போட்டுக்கிட்டாரு. வடிவேல் அரசியல்ல பண்ண சம்பவங்களை கண்டிப்பா நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அதன் மூலமா அவரோட சினிமா கெரியர் மொத்தமா ஊத்திக்கிச்சு. அதுக்கப்புறமா வடிவேல் பல வருஷம் கழிச்சு காமெடியனா சினிமாக்குள்ள மறுபடியும் வந்தாரு. அப்போதான் அவர் கத்தி சண்டை, நாய்சேகர், தெனாலிராமன் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா போன வாட்டி அவருக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகல. அவர் நடிச்ச எந்த ஒரு காமெடி சீனும் மக்கள் மத்தியில வெறுப்பு தான் வந்துச்சே தவிர சிரிப்பே வரல. அதனால வடிவேல் வந்த வேலையும் ஆரம்பிச்ச வேலையையும் மொத்தமா மறந்துகிட்டு ஒரு குணச்சித்திர நடிகரா மாறுறதுக்கு முடிவு பண்ணாரு. அப்படி அவர் நடிச்ச படம் தான் மாமன்னன். மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த வடிவேலுக்கு காமெடி கை கொடுக்கல, ஆனா இந்த குணச்சித்திர வேடம் கை கொடுத்துச்சு. அந்த கேரக்டர் அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் குணச்சித்திர வேடங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து ரொம்ப பக்காவா நடிச்சுட்டு வராரு வடிவேல். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாரிசன் படத்தையும் சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யா. விஜய் மற்றும் அஜித்தை வச்சு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. அதுவும் சாதாரண சூப்பர் ஹிட் கிடையாது. அவங்களோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வாலி மற்றும் குஷி மாதிரியான படங்களை கொடுத்தவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. ஆனா யார் ஐடியா கொடுத்து நடிக்க ஆரம்பிச்சாருன்னு தான் தெரியல. ஆரம்பத்துல டைரக்ஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு ஹீரோவா நடிப்போம் அப்படின்னு ஒரு தப்பான முடிவை எடுத்தாரு எஸ்.ஜே. சூர்யா. அதனாலதான் வந்ததை மறந்தவர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா அவர் நடிச்ச எந்த படமுமே அவருக்கு சரியா கை கொடுக்கல. அதுக்கப்புறமா சினிமா விட்டு மொத்தமா விலகி இருந்தவர் மறுபடியும் என்ட்ரி கொடுத்து அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்போ இந்த நவீன உலகத்தோட நடிகவேல் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பாராட்டுற அளவுக்கு எஸ்.ஜே. சூர்யா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கலக்கிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன். கௌதம் மேனன் மிகப்பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இப்ப படங்கள்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது இந்த அளவுக்கு முத்தி போகும்னு யாருமே நினைக்கல. ஐயா எவ்வளவுதாயா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் போட்டு கலாய்க்கிற அளவுக்கு கௌதம் மேனன் எல்லா படத்துலயும் நடிக்கிறாரு. வேட்டையாடு விளையாடு, காக்க காக்க, என்ன இருந்தால் மாதிரியான அதிரடி படங்களை டைரக்ட் பண்ணதும் கௌதம் மேனன் தான். அப்படி இருந்த மனுஷன் இப்ப வில்லன் காமெடியன் அப்படின்னு தன்னோட நடிப்புல கலக்கிட்டு இருக்காரு. கடைசியில சந்தானம் படத்துல காமெடியனா நடிக்கிற அளவுக்கு கௌதம் மேனனோட நிலைமை மாறி போனதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமார் சினிமாவுல மிகப்பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஆசையோட தான் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கை கொடுத்தது என்னவோ வில்லத்தனம் தான். ஆரம்பத்துல ஹீரோயினா நடிக்கும் போது கிடைக்காத வரவேற்பு அவங்க வில்லியா நடிக்கும் போது எல்லாருமே கொடுத்தாங்க. அதனால அவங்களும் தொடர்ந்து வில்லி கேரக்டர் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு ஹாலிவுட் படத்துலயும் கமிட் ஆயிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிகண்டன். திரைக்கதை எழுதுறது, அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் நடிகர் அப்படின்னு சினிமாவுல எப்படிலாம் முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் முயற்சி பண்ணவர் தான் மணிகண்டன். அவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்றதா ஆரம்பத்துல மிகப்பெரிய ஆசையா இருந்திருக்கு. ஜெய்பீம் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி மணிகண்டன் படம் டைரக்ட் பண்ண புஷ்கர் காயத்ரி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா முடிவாகி இருந்துச்சு. ஜெய்பீம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால அந்த படத்தை பார்த்த புஷ்கர் காயத்ரி, இனிமே நீ ஹீரோவா நடிக்கிறதா உன்னோட கெரியருக்கு நல்லது, டைரக்டர் ஆகிறத விட்டுக்கிட்டு ஹீரோவாவே நடிக்க ஆரம்பி அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. மணிகண்டனும் அதுக்கு ஏற்ப நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையை விட்டுக்கிட்டு மிகப்பெரிய நடிகரா மாறிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.